விஷவாயு தாக்கும் என்று ஏற்கனவே பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால்தான் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்திருப்பதாக புதுச்சேரி ரெட்டிப்பாளையம் புதுநகர் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இன்னும் தங்கள் அச்சத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறார்கள் இவர்கள். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு கசிவதாக ஏற்கனவே பலமுறை பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் அதிகாரிகள் மிகவும் அலட்சியமாக இருந்துள்ளது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறிப்பாக இன்று ஏற்பட்ட 3 உயிரிழப்பிற்கு முக்கிய காரணம் அலட்சியம்தான் என முதற்கட்ட தகவலாக உள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக ஏற்கனவே 2-3 முறை பொதுமக்களுடன் கூட்டம் நடத்தியுள்ளனர். அப்போதெல்லாம் விரைவில் மாற்று ஏற்பாடு செய்யப்படும், புதிய திட்டம் கொண்டு வரப்படும் என தெரிவித்துள்ளனர். ஆனாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் தற்போது 3 உயிர்கள் பறிபோயிருக்கிறது என்கிறார்கள் மக்கள். பகல்லையும் நாரும், ஒரு நேரம் காலையில் அப்படி போய் திறந்தோம்னா குப்புன்னு நாரும். இதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு 25 பேர் 30 பேர் அப்படியே போய் உள்ளே போய் கேட்ட திறந்துட்டு போய் சொல்லியிருக்கோம். சொன்னதும் இதை பார்க்குறோம், நாங்கள் மருந்தெல்லாம் ஊற்றி தான் சேரணும். அப்போ ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் அதேமாரி நாரும், மறுபடியும் போய் சொல்லுவோம். இதேமாரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியாக திருகாஞ்சி மாசி மகன் அன்னைக்கு போய் சொன்னோம். என்னங்க சொல்ல நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, இந்தமாரி இருக்குது, ஒரே நாத்தமாக நாருது. ஏன்னா நான் காலையில எழுந்து போறேன், எனக்கு எதனா நினைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். அது மெயின் என் வீட்டு வாய்க்கா வேண்ட வந்து என் வீட்டு உள்ள 5 நிமிஷம் நின்று பாருங்க, உள்ள சுத்தமா இருக்க முடியல. போயிட்டு நான் போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், வந்து பாக்குறேன் இந்த மாதிரி சின்ன பொண்ணு பாவம் இந்த மாதிரி இறந்துக்கிறது. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து மற்றவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது சார். தயவு செய்து அந்த இடத்த எடுத்துட சொல்லுங்க சார். இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து வயசானவங்க இருக்காங்க, அம்மா, அவங்கள்ட்ட நம்ம எப்படி போக முடியும்? கதவு டாய்லெட் கதவு திறந்தவொன்னே இந்த மாதிரின்னு சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம விட்டுட்டு வேலைக்கு எங்கேயாவது போக முடியுமா? இது எப்பயுமே பிரச்சனை தான் சார். இதை அவங்க சரி பண்ணி கொடுக்கணும். இப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மக்கள் திரும்பினாலும் அவர்கள் மத்தியில் அச்சம் நிறைந்துள்ளது. புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையத்தில் கழிவறைக்கு சென்றவர்கள் விஷவாயு தாக்கி இன்று 3 பேர் இறந்துவிட்டார்கள். இதன் காரணமாக பல வீடுகளில் இதுபோல் கழிவறை திறக்கப்பட்டுதான் கிடக்கிறது. கதவை மூடினால் விஷவாயு தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இன்று காலையிலிருந்து பல வீடுகளில் கழிப்பறைக்கு செல்லாமல் பொதுமக்கள், பெண்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த காலைல சம்பவம் நடந்ததுலேருந்து யாருமே வீட்டுக்குள்ளேயும் போகல, பாத்ரூமும் யூஸ் பண்ணாமல் எல்லாருமே இதாக இருக்காங்க. பாதிப்போட பிள்ளைங்க எல்லாருமே, பெரியவங்க, வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பாதிப்போட தான் இப்போ இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் போகிறதுக்கும் பயந்து போகிறாங்க. உள்ள கேஸ் பற்ற வைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. அனைத்து வீடுகளுக்கும் முறையான இணைப்பு வழங்க வேண்டும், பாதுகாப்பான முறையில் இணைப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி புதுநகர் மக்கள் வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.